எடப்பாடியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் 1,00,000 மக்கள் பங்கேற்பார்கள் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பேட்டியளித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வருகிற 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மதுரையில் உள்ள 10 தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் கூட்டாக சேர்ந்து தேவையான பாதுகாப்பு மற்றும் அனுமதி தொடர்பாக மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இதுவரை 110 தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த எழுச்சி பயணத்தில் தங்கள் வீட்டு பிள்ளையைப் போல மக்கள் வரவேற்று வருவதை மதுரை மக்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்து உள்ளார்கள். இனி நேரடியாக அவரை வரவேற்க தயாராகிவிட்டனர். மதுரையில் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் ஒரு திருப்பு முனையாக அமையும். எழுச்சி பயணம் என்ற வைர கிரீடத்தில் முத்திரை பதித்தது போல மதுரை மாவட்டத்தில் அமையும். மதுரையில் உள்ள 10 தொகுதிகளில் உள்ள விவசாயிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் என அனைத்து தர மக்களும் வரவேற்பு அளிக்க உள்ளார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் 1,00,000 வாக்காளர்கள் திரள உள்ளனர். இதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் வருகின்ற வாகனங்களுக்கும் தேவையான இடவசதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை எடப்பாடியார் செய்துள்ளார். மதுரைக்கு 40 ஆண்டுகள் குடிநீர் பஞ்சம் வராத வகையில் 1292 கோடி அளவில் குடிநீர் திட்டத்தை புரட்சித் தலைவர் நூற்றாண்டு விழாவில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் மதுரைக்கு வரப்பிரசாதமாகும். அதேபோல 1000 கோடியில் ஸ்மார்ட் திட்ட பணிகள், குடிமராமத் திட்டம், 30 கோடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 1000 கோடியில் பறக்கும் பாலம், மதுரை ராஜபாளையம் அருகே 4 வழி சாலைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரையின் வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை எடப்பாடியார் செய்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு மதுரை மாநகராட்சி ஊழலால் தலைகுனிந்து நிற்கிறது. இதே மதுரை மாநகராட்சிக்கு 2011ஆம் ஆண்டில் 280 கோடி நிதியை அம்மா வழங்கினார். அதிமுக ஆட்சியில் திட்டங்களால் மதுரை மாநகராட்சி சிங்கப்பூர் போல உருவாகி இருக்கும். தற்போது திமுக ஆட்சி எதையும் செய்யவில்லை. இதெல்லாம் எடப்பாடியார் தோலுரித்து நிச்சயம் காண்பிப்பார். இன்றைக்கு அறிவாலயத்தில் இதுதான் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வருவார் என்று உதயநிதியை முன்னிறுத்தி கூறி வருகிறார்கள். தமிழகத்தில் இதுபோன்ற ஆணவ பேச்சுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். குடும்ப ஆட்சி என்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதாகும். ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். 2026 தேர்தலில் எடப்பாடியார் முதலமைச்சராக கையெழுத்திடுவார். இப்போது நாங்கள் உறுதியிட்டு கூறுகிறோம் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், டாக்டர் சரவணன், நீதிபதி அண்ணாதுரை, S. சரவணன், மாணிக்கம், தவசி, கருப்பையா, மாநில நிர்வாகிகள் இளங்கோவன், வெற்றிவேல், தனராஜன், ராஜேஷ் கண்ணா, மாவட்ட கழக நிர்வாகிகள் S. முருகன், வக்கீல் தமிழ்ச்செல்வன், வக்கீல் திருப்பதி, வில்லாபுரம் ராஜா, குமார், ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன், ராமசாமி, கண்ணன், ரவிச்சந்திரன், அரியூர் ராதாகிருஷ்ணன், காளிதாஸ், பிச்சைராஜன், செல்லம்பட்டி ராஜா, நகர செயலாளர் பூமா ராஜா, பொதுக்குழு உறுப்பினர்கள் சுதாகரன், சுமதி சாமிநாதன், விளாங்குடி திரவியம், பகுதி கழக செயலாளர்கள் KVK கண்ணன், வக்கீல் தமிழ்ச்செல்வன், தளபதி மாரியப்பன், மாவட்ட அணி நிர்வாகிகள் வக்கீல் சேதுராமன், தமிழழகன், சிங்கராஜ பாண்டியன், சரவணபாண்டி, மகேந்திர பாண்டி, சிவசக்தி, வக்கீல் துரைபாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். உரையை கேட்க வருகிற மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்களும் வந்து செல்ல வேண்டும். பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது அடிப்படையில் மிக விளக்கமாக சொன்னாங்க. அது குறித்து அவர் துளக்குவது சிறப்பாக இருக்கும். எனவே RB உதயகுமார் அவர்கள் உங்களிடத்திலே விளக்கமாக அது குறித்து எடுத்து சொல்வார். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் திருமண நாள் காண்கின்ற இந்த நாளில் மீனாட்சி சொக்கநாதருடைய அருளாட்சியோடு அவருக்கும் அவருடைய இல்லத்தரசி அவர்களுக்கும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இன்றைக்கு தவவாழ்வு வாழ்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை எங்களுடைய அனைவரும் சார்பிலும் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்வி ராஜா அவருடைய தலைமையில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே அண்ணன் செல்லூர் ராஜா அண்ணன் அவர்களுடைய தலைமையில்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் நீதிபதி அவர்கள், அண்ணன் கர்பே அவர்கள், மூத்தவர் இன்னவர் அண்ணன் கடைசி அவர்கள், அண்ணன் அண்ணாதுரை அவர்கள், அண்ணன் தமிழரசன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள், நமது அருமை சகோதரர் டாக்டர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பிள்ளான் என்கிற செல்வம் அவர்கள், நம்முடைய முன்னாள் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய தலைவர் இளங்கோவன் அவர்கள், கழக அம்மா பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர்கள் அருமை சகோதரர் வெற்றிவேல் அவர்கள், தன்ராஜ் அவர்கள், ராஜேஷ் கண்ணா அவர்கள், முன்னாள் மேயர் துறை அவர்கள், பொருளாளர் ராஜா அவர்கள், ராஜன் அவர்கள், குமார் அவர்கள் மற்றும் பகுதி செயலாளர் அவர்கள் மற்றும் வைத்திருக்கிற தோழவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் என்னுடைய மாநில துணை செயலாளருமான அருமை சார் மாணிக்கம் உள்ளிட்ட அனைவரும் சார்பிலும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேற்றைய தினம் நம்முடைய மாநகர் பகுதியில் வரக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அதே போல இன்றைக்கோ அண்ணன் செல்வ ராஜா அவர்கள் தலைமையிலும் அண்ணன் வி ராஜு செல்லப்பா அவர்களும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கோரிக்கை மனு என்பது 10 தொகுதிகளிலே 10 இடங்களிலே மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் Z+ பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேருரை ஆற்றியிருக்கிறார்கள். இதுவரை 110 தொகுதிகளுக்கு மேலே மிக எழுச்சியோடு லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள். செல்லுகிற இடங்களெல்லாம் அவரை பாதுகாத்து, அவரை வரவேற்று, அவரை தன் வீட்டு பிள்ளைகளைப் போல வரவேற்கிற காட்சிகளை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறோம். இப்போது நேரிலே அதை பார்ப்பதற்கு மதுரை மக்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த 10 தொகுதிகளிலும் 10 இடங்களிலும் தேவையான ஒளி அமைப்பதற்கும் தேவையான கொடிக்கம்பங்களை அமைப்பதற்கும் விளம்பரங்கள் அமைப்பதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் குறிப்பாக என்னுடைய தொண்டர்கள், பொதுமக்கள், வாக்காளர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மகளிர்கள் தடையில்லாமல் அவருடைய பிரச்சார இடத்திற்கு வருவதற்கு உரிய வழிவகைகள் ஏற்பாடு செய்து தர வேண்டும். பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்தை பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலோடு தேர்வு செய்திருக்கிறோம். அதை குடும்பமாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் வரலாற்றிலே புரட்சி பயணமாக இருக்கிறது. மதுரையிலே நடைபெறுகிற எழுச்சி பயணம் நிச்சயமாக அரசு திருப்பு முனையாக அமையக்கூடிய வகையில இந்த பயணம் அமைய இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கின்றார்கள். அந்த வைர கிரீடத்திலே முற்றை பதித்ததைப் போல மதுரையினுடைய வருகை என்பது மிக சிறப்பாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், நிர்வாகிகள் பங்கேற்பதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்குரிய பாதுகாப்பு வசதிகளையும் வழித்தடங்களையும் தடையின்றி அவர்கள் நம்முடைய காவல்துறை உரிய பாதுகாப்பு நடத்தி வழங்க வேண்டும் என்று கூறுகின்றோம். இதுவே பொது அழைப்பாக என்னுடைய அனைவரும் சார்பிலும் 10 தொகுதிகளுக்கும் மதுரை மக்களின் நல்வாழ்வுக்காக, ஏன்னால் இந்த மதுரை மாவட்டத்திலே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் தான் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள், நான் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா உட்பட 40 ஆண்டுகளுக்கு குடிநீர் பஞ்சமே இல்லாத வகையில லோயர் கேம்பில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை புரட்சித் தலைவருடைய நூற்றாண்டு விழாவில் அறிவித்து அது இந்த மதுரை மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய அந்த வரப்பிரசாத திட்டம், அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதே போல குடிமராமத்து திட்டம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி இன்றைக்கு அனைத்து கட்டடங்களும் நம்முடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டடம், அதே போல இப்போது நவீன மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனை நவீன கட்டிடம் நாங்கள் தான் செய்தோம். அதே போல மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைவதற்கு எடப்பாடியார் முதலமைச்சராக பாரத பிரதமரை அவர்களை அழைத்து வந்து இங்கே அடிக்கல் நாட்டி இப்போது வானுயர்ந்த கட்டடம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதே போன்று மேம்பாலங்கள், இப்போது கோரிப்பாளையம் மேம்பாலம், மேலமடை மேம்பாலம், இப்போது நடைபெறுகிற அனைத்து பணிகளுமே அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள் மாவட்ட செயலாளர் அமைச்சராகவும் நாங்கள் அமைச்சராக இருந்து புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து கொடுத்த பாலம் எல்லாம் காலவாசல் பாலம் 1000 கோடி உங்கள் கண் முன்னாலே வானிலிருந்து நிற்கிற 1000 கோடிக்கு இந்த பாலத்தை நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் நகாயிலே பெறப்பட்டது. திருமங்கலத்தில் பேருந்து, திருமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம், திருமங்கலத்திலிருந்து ராஜபாளையம் வரை 4 வழி சாலைகள் அமைக்கப்பட்டது.
அதே போல தியாகிகளை இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக இன்றைக்கு தியாகத்தை உயிரை தியாகமாக கொடுத்திருக்கிற அந்த தியாக சீலர்களை போற்றுகின்றவர்களே, அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதற்கு நூற்றாண்டை போற்றுகின்றவர்களே, மண்ணின் மைந்தர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அங்கே நாங்கள் நினைவிடம் 1.5 கோடி மதிப்பீட்டில் 5.5 ஏக்கர் நிலத்தில் நாம் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய அந்த தியாக சீலர்களுக்கு அமைக்கப்பட்டது. தேவரந்த தேவரையா முக்கிய தேவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது. அம்மா அவர்களுக்கு சிலை திருவிழா அமைக்கப்பட்டது. மாமன்னர் மருதுபாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய சிவரக்கோட்டையில சிலை அமைக்கப்பட்டது. அம்மாவுடைய அரசிலே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது 58 கால்வாய் திட்டம் அண்ணன் தவசி அவர்கள், அண்ணன் மகேந்திரன் அவர்கள், அண்ணன் நீதிபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அருமையப்பா பூமாராஜா, தன்ராஜ் அவர்கள், சித்திராஜன் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து 40 ஆண்டு கால கனவு திட்டத்தில் அங்கே தண்ணீர் வரவழைத்தது நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தான் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மதுரைக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு மதுரை மாநகராட்சியை பற்றி உலகத்திலே எங்கு போய் நாம் சொல்ல முடியாது. அந்த அளவில் தலையின்றி நிர்வாகம் சீரழிந்து இருக்கிறது, நிலை குலைந்து போயிருக்கிறது. ஆனால் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது, அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற போது நான் தகவல் தெரிவித்ததற்கு போது முதல் கோரிக்கையாகவே சிறப்பு நிதி 300 கோடி என்று 250 கோடி ரூபாய் முதல் சிறப்பு நிதியை மதுரை மாநகராட்சிக்கு பொறுத்து சாலைகள், பாலங்கள் சிங்கப்பூர் போன்று அன்றைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அண்ணன் கூட அதை பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மதுரை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை தோலுறுத்து காட்டுவதற்காகவும் வளர்ச்சி திட்டங்களை மதுரைக்கு வாரி வழங்குவதற்காகவும் நம்முடைய மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அதே போன்று அண்டர் பாஸ் இந்தியாவிலே 3 இடங்களில் இருக்கக்கூடிய அண்டர் பாஸ் விமான ஓடுதளம் மேலே செல்வதற்கு, பேருந்துகள் கீழே செல்வதற்கு அது 2 வழிச்சாலையாக இருந்ததை 4 வழிச்சாலையாக மாற்றி நம்முடைய திருமங்கலம் வரை மேலூரிலிருந்து திருமங்கலம் கப்பலூர் வரை செல்கிற அந்த சாலை இப்படி எங்களால் அடிக்கடிக்காக சொல்ல முடியும். இப்படி சாதனை மேல் சாதனை செய்திருக்கிற நலத்திட்ட நாயகர், சாதனை நாயகர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை வரவேற்க மதுரை மக்கள் 10 தொகுதியில் அணிதிரண்டு வர வேண்டும் என்று மீண்டும் அண்ணன் செல்வி ராஜா அவருடைய தலைமையில இதே பொது அழைப்பாக உங்களை அழைக்கின்றோம். அனைவரும் இங்கு பங்கேற்று 1ஆம் தேதி திங்கட்கிழமை திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் தொடங்குகிறது. ஏனால் இங்கேதான் முதல் படையும் இருக்கிறது, 6வது படையும் இருக்கிறது. ஆகவே மதுரை தான் அரசியல் தலைநகர். இந்த அரசியல் தலைநகரிலே தலைமை தாங்குவதற்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைவணங்கி நாங்கள் வருக வருக என்று எங்கள் அனைவரின் சார்பில் அவரை வரவேற்கிறோம். எங்கள் 10 தொகுதிகளிலும் எந்த தொகுதி முதல் பரிசு எங்கள் அடிப்படையில் களத்திலே ஒவ்வொருவரும் களம் என்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றி கோப்பையை பொதுச் செயலாளர்களிடத்தில் பெறுவது இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களா என்றால் நிச்சயமாக அந்த பகுதியினுடைய வாக்காளர்கள் தான் வெற்றி கோப்பையை பெற இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்களை தாய் அன்போடு தெய்வ அன்போடு வந்து பங்கேற்க வேண்டும் என்று வணங்கி கேட்டு வருகை கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களும் 1ஆம் தேதியிலிருந்து புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய வருகையை உலகத்திற்கு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, ஆரோக்கியமான மக்களை வாக்காளர்களை ஒருவருக்கொருவர் களப்பணியை கலைத்தவர்கள் அல்ல. இது களப்பணிக்கான இது போராட்டம். இதில் வெற்றி என்பது கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் மக்களுக்கும் என்பது இந்த இது ஆரோக்கியமாக நடைபெற இருக்கிறது. அடுத்த முதலமைச்சர் அறிவாலயத்தில் இருந்துதான் வருவாரு, மற்ற இங்கிருந்து வரமாட்டாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து அமித்ஷா பயப்படுறாரு. அதிமுக அதாவது தமிழ்நாடு ஜனநாயக நாடு என்பது நீங்களும் மறந்துடக்கூடாது, மக்களும் மறக்கல. இது மாதிரி ஆணவமா பேசினவங்கெல்லாம் அடிச்சோட இல்லாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி என்பது ஒரு குடும்பத்துக்கான சொத்து அல்ல, யாருக்கும் பட்டா போட்டு தரவில்லை. இது ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பாற்றுகிற தேர்தல் என்று ஒன்று நடைபெற இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். ஆகவே மக்கள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் சொல்லுகிறோம். 2026 முதலமைச்சராக முதல் கையெழுத்துக்கு தென் ஜார்ஜ் தேசிய கொடி ஏற்றப் போகிறவர் சாமானிய முதல்வராக கருத்தில் படித்த புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார். இது எந்த பத்திரத்தில் வேணாலும் எங்கள் அண்ணன் செல்வி ராஜ் தலைமையில்
நாங்க எல்லாரும் பத்திரத்தை பதிச்சு தரோம். பத்திர ஆபீஸ்க்கு வேணா எந்த ஆபீஸ்க்கு சொல்லுங்க, நாங்க வர்றோம். நாங்க செலவு எங்க அண்ணன் தவிச்சு என்ன ஏற்றுக்குவாரு. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைய அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அவர் எடப்பாடியுடைய பேரே எனக்கு 1ஆம் தேதி எங்க புரட்சி தலைவர் எடப்பாடியார் வர்றாரு. அவர் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லுவாரு. நன்றி, வணக்கம்.